அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சுவனத்து தலைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் மேன்மை. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நபித்தோழர் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சம்பவத்தை கூறுகிறார்கள். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நாட்கள் சாப்பிடாமல் இருந்ததால் மிகுந்த சிரமத்திற்கு ஆளானார்கள். எனவே தம்முடைய துணைவியர்களின் வீடுகளுக்கு சென்று ஏதாவது உணவு இருக்குமா என்று பார்த்தார்கள். ஆனால் துணைவியர்களின் வீடுகளில் உணவு ஏதும் இருக்கவில்லை. பிறகு தங்களுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வீட்டிற்கு வந்தார்கள். வந்து, மகளே, நான் கடும் பசியோடு இருக்கிறேன், சாப்பிடுவதற்கு உன்னிடம் ஏதேனும் உணவு இருக்கிறதா என்று கேட்டார்கள். அதற்கு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், என் தந்தையே, அல்லாஹ்வின் மீது ஆணையாக என்னிடம் எதுவும் இல்லையே என்று கூறினார்கள். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்து போய்விட்டார்கள். சிறிது நேரத்திற்கு பிறகு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பக்கத்து வீட்டு பெண்மணி 2 ரொட்டிகளையும் சமைக்கப்பட்ட இறைச்சி துண்டுகளையும் கொடுத்து அனுப்பினார்கள். அவற்றை பெற்றுக்கொண்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், இந்த உணவு விஷயத்தில் என்னை விடவும் என்னை சேர்ந்தோரை விடவும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே முன்னுரிமை அளிக்கப் போகிறேன் என்று தமக்கு தாமே கூறிக்கொண்டார்கள். பின்னர் தம் மக்களான ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஆகிய இருவரையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அனுப்பி தம் தந்தையை அழைத்து வர செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வீட்டிற்கு திரும்பவும் வந்தார்கள். அப்போது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், என் தந்தையே, தாங்கள் இங்கிருந்து சென்ற பிறகு அல்லாஹ் சிறிதளவு உணவு கொடுத்துள்ளான், அதை தங்களுக்காக வைத்துள்ளேன் என்று கூறினார்கள். பத்திரப்படுத்தி, மகளே ஃபாத்திமா, அதை என்னிடம் கொண்டு வா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதனை பற்றி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுவதாவது, அந்த உணவு தட்டை எடுத்து திறந்து பார்த்தேன். அந்த தட்டு முழுவதும் ரொட்டியும் இறைச்சியும் நிரம்பி இருந்தன. சுபான் அல்லாஹ்! அதை பார்த்து ஆச்சரியப்பட்ட நான், இது அல்லாஹ்விடமிருந்து கிடைத்த அருள்தான் என்பதை புரிந்து கொண்டேன். அதனால் அல்லாஹ்வை புகழ்ந்தேன். அல்லாஹ்வின் தூதர் மீதும் ஸலவாத்து கூறினேன். பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் கொண்டு வந்து அந்த தட்டை வைத்தேன். அதை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து விட்டு, மகளே ஃபாத்திமா, இது உனக்கு எங்கிருந்து கிடைத்தது என்று கேட்டார்கள். அதற்கு நான், என் தந்தையே, இது அல்லாஹ்விடமிருந்து கிடைத்தது. இன்னும் அல்லாஹ் தான் நாடுவோருக்கு கணக்கின்றி வழங்குகிறான் என்று கூறினேன். இதனை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்த பின், மகளே ஃபாத்திமா, இஸ்ரவேலர் பெண்களின் தலைவியான மரியம்மை போன்று உன்னை ஆக்கிய அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும். மரியம் ஏதேனும் கிடைத்தால் அது குறித்து எங்கிருந்து கிடைத்தது என்று யாரேனும் கேட்டால், இது அல்லாஹ்விடமிருந்து கிடைத்தது, அல்லாஹ் தான் நாடுவோருக்கு கணக்கின்றி வழங்குவான் என்று கூறுவார் என கூறினார்கள். தொடரும் இந்த பயணம். தொடர்ந்து கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.